வணக்கம் ஐயா. இந்த சந்தோஷமான நேரத்தில் இந்த மாதிரியான விஷயத்த சொல்ல எனக்கே கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு அதிகாலையில் கல் விழ போகுதுன்னு. அதுக்கு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா உங்க எல்லாரையும் ஊரை காலி செஞ்சுட்டு பக்கத்து ஒரு பல்லடத்துக்கு கொண்டு போக சொல்லியிருக்காங்க. நாங்க எதுக்கு சார் ஊரை காலி செய்யணும்? அதெல்லாம் முடியாது சார். உங்களுக்கு பிரச்சனை வந்தா சமாளிக்கிற தேவையான அடிப்படை வசதியோ மருத்துவ உதவியோ இங்க கிடையாது. அதனால உங்களை பக்கத்து டவுனுக்கு மாத்த சொல்லியிருக்காங்க. ஏன் சார் அங்க மட்டும் கல் விழாத? அங்கேயும் கல் விழ வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அவசர உதவிக்கு மருத்துவ வசதி உடனே கிடைக்கும். அதுக்காக தான். திடுப்புன்னு சொந்த ஊரை காலி பண்ண சொன்னா எப்படிப்பா? இப்பவே நேரம் கம்மியா இருக்கு. உங்களை மாதிரி இன்னும் நிறைய கிராமங்களை நான் காலி செய்ய வேண்டியிருக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வரமாட்டேம்மா. வாங்க போலாம். நான் வரல. வாங்கப்பா. என்னால வர முடியாது. நான் இங்கே இருக்கிறேம்மா. வாங்க போலாம். வரமாட்டேம்மா. வாங்கப்பா. வாய் திறந்து ஒன்னை என்ன விழுங்கும் பூமி கைய நீட்டி மிச்சமுள்ளத அணைக்கும். ஏதோ நிரந்தரமில்ல, யாரோ உடன் வருவதில்லை. காட்டுக்கு போன பின்னே காலமுக்க உறவும் இல்ல. காட்டுக்கு போன பின்னே காலமுக்க உறவும் இல்ல. பஸ்ல ஏறக்கூடாதுமா? இல்ல, நான் அம்மாவோட தான் சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கற. குடு குடு. வருவேன். குடுமா. ஏன் அம்மா விட்டுருங்க. விட்டுருங்க அம்மாவை. மீனா, மீனா. நீங்களே இறங்குமா. நான் சொல்றது கேளுமா. ஒருத்தங்களே இறங்க. சீக்கிரம் இறங்குமா. அம்மாவை விட்டுட்டு வாமா போலாம். நான் அம்மாவை விட்டு வர மாட்டேன். அப்பா சொன்னா கேளுமா. இங்க இருந்து ஆபத்துமா. அப்ப அம்முக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? அம்மா எல்லாம் ஏத்திக்க மாட்டாங்கம்மா. அம்முவும் இங்கதான் இருக்கோம், நானும் இங்கதான் இருப்பேன். வா அம்மு, நம்ம போலாம். ஹலோ, என்ன சார் பண்றீங்க? ஏன் சார் இறங்குறீங்க எல்லாரும்? அம்மா, ஏமா இறங்குறீங்க எல்லாரும்? உங்களை எல்லாம் பக்கத்துல கொண்டு போய் சேர்க்கிறது கவர்மெண்ட் ஆர்டர். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எங்க சார் போறீங்க? இல்ல தம்பி, நாங்க வரதா இல்ல. அப்ப இங்கே இருந்து கல்லு கிள்ளி விழுந்தா உங்களை எல்லாம் யார் சார் காப்பாத்துவாங்க? தம்பி, உசுருக்கு பயந்து இந்த மண்ணை விட்டு போற கூட்டம் நாங்க இல்ல. இந்த மண்ணுக்காக உசுரையை கொடுக்கறவங்க. நாங்க செத்தாலும் அபிச்சு கிராமத்திலே சாகுறோம். ஐயா, 嗯
திருப்பூர்ல இருந்து கலெக்டர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைங்கய்யா, பல்லடத்தை சுத்தி இருக்கிற 19 கிராமங்களுக்கும் பஸ் அரேஞ்ச் பண்ணிருந்தோம். அதுல ஒரே ஒரு கிராமம் மட்டும் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஊரை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க ஐயா. அதான் அவங்க கிட்ட. எந்த கிராமம்? அப்புச்சி கிராமம் ஐயா. சந்தோஷமா இருக்கியா? இப்படி எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நாமெல்லாம் இப்படி ஒத்துமையா வாழாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அடுத்தவங்க பிரச்சனையை கண்டுக்காம, ஏன் சாமிய கூட நாம ஊருக்குள்ள விடாமத்தானே வச்சிருந்தோம். இப்ப இன்னும் ஒரு நாள் தான் நாம உசுரோட இருப்போம் தெரிஞ்ச உடனே நாமெல்லாம் மனசு வருந்தி ஒன்னு ஊடி தப்ப உணர்ந்து நிக்கிறோம். இந்த சுனாமி, பூகம்பம், புயல் இப்படி இயற்கை சீற்றங்கள்லாம் பிரிஞ்சிருக்கிற நம்மளெல்லாம் ஒண்ணு சேர்க்கத்தான் வருதோ என்னமோ. இது நம்ம கூட கடைசி கூட்டமா கூட இருக்கலாம். பிடிச்சு நம்ம உசுரோட இருந்தா சந்திப்போம். சந்திப்போம்.